அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஹூதிகளுக்கு சீனாவிலிருந்து அதிகமான ஆயுதங்கள் வந்துள்ளது. இந்த ஆயுதங்களை யெமனின் அரச படைகள் கைப்பற்றியதாக செய்திகள் கிடைக்கின்றது. அதாவது சகோதரர்களே, இப்போது இருக்கின்ற யேமன் பல துண்டுகளாக பிரிந்து ஆட்சி செய்யப்படுகிறது. அதில் ஒரு துண்டு தான் அன்சாருல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற ஹூதிகளுடைய இயக்கம் ஒரு பகுதியை ஆட்சி செய்ய, இன்னொரு பகுதியை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஆதரவோடு ஆட்சி நடைபெறும் பகுதி காணப்படுகிறது. அதனைத்தான் தற்போது சர்வதேசம் யெமன், அதாவது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான நாடு என்று ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மற்ற இன்னொரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் அதுவும் அமெரிக்காவோட ஆதரவு தான், மிக ரகசியமான அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற IS போன்ற தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்படும் பிரதேசம். அதாவது இன்னொரு வகையில் சொன்னா, அந்த IS தீவிரவாதிகள் எல்லாம் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிக ரகசியமாக யெமன் ஒரு பகுதியை இந்த தீவிரவாதிகளுக்கு மிக ரகசியமாக எழுதி கொடுத்தது போல இந்த IS பயங்கரவாதிகள் எல்லாம் அந்த பகுதியில் வாழ்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு இந்த நாடெல்லாம் தீவிரவாத நாடு அல்ல. இந்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற இந்த ஹூதிகள் வாழும் பகுதியில் தான் தீவிரவாத நாடு என்று இந்த அமெரிக்கா சொல்லி வருகிறது. இந்த வகையில் IS தீவிரவாதிகள் எல்லாம் அந்த ஒரு நிலப்பகுதியில் பத்திரமா பாதுகாப்பாக இந்த மேற்கத்திய அமெரிக்க நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் உண்டு. அதாவது இவர்களை வச்சுத்தான் இந்த அரபு நாடுகளுக்கிடையில் எல்லா வகையான சமூக விரோத செயல்களையும் செய்ய வைத்துவிட்டு இஸ்லாமிய முழு சமூகத்தின் மீதும் சர்வதேசத்தில் ஒரு தவறான எண்ணப்பாடை உருவாக்க இவர்களை பயன்படுத்துகின்றார்கள். அதற்காகவே இந்த யெமன் ஒரு பகுதி நிலத்தை இவர்களுடைய ஆட்சி பிரதேசமாக அது காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் பல துண்டுகள் துண்டாடப்பட்டு இன்னும் ஏனைய எத்தனையோ குழுக்கள், அதாவது அரபு நாடுகளின் கையாட்கள் ஆட்சி செய்து வருகின்றார்கள். இவையெல்லாம் உலகத்தில் உத்தியோகபூர்வ நாடுகளாக இவர்களின் நிலங்கள் ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த வகையிலே இப்போது இருக்கும் ஒரே ஒரு பிரதேசமான, அதாவது அமெரிக்கா அரபு நாடுகளின் யெமனுடைய ஒரு பகுதி நிலத்தில் ஆட்சி செய்யும் குழுவினருடைய ராணுவம், அதாவது அவர்களுடைய கடற்படை ஹவுதிகளுக்கு கொண்டு வரப்பட்ட ஆயுத கப்பலை கைப்பற்றி விட்டதாக செய்திகள் வெளியிட்டுள்ளனர். அதாவது செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, யெமன் படைகள் ஹவுதி தீவிரவாதிகளுக்கு வந்த ஆயுத கப்பலை கைப்பற்றினர் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திக்குது. அதாவது அந்த செய்தியில யெமனின் தற்காலிக தலைநகரான ஏடனில், அதாவது ஏடன் என்பது இப்போது யெமன் தற்காலிக தலைநகராக இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார்கள். இதுதான் உண்மையான யெமன். ஏடன் தான் இப்போது யெமனுடைய தலைநகரம் என்று வைத்துள்ளார்கள். ஆனால் யெமனுடைய உண்மையான பாரம்பரிய தலைநகரம் என்பது சனா தான். அதாவது சனா என்பதே யெமனுடைய வரலாற்று தலைநகரம். ஆனால் தற்போது அந்த சனா ஹூதிகளின் கைகளில் இருக்கின்றது. அதனால் தான் தற்போது ஏடனை தற்காலிக தலைநகரமாக வைத்து அதுதான் யெமன் என்று ஆட்சி செய்யப்படுகிறது. இந்த வகையில் ஏடன் பாதுகாப்பு அதிகாரிகளால் மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் ராணுவ உபகரண கப்பலை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதுவும் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒரு பெரும் வெற்றியாம். அதாவது ஹூதிகளுக்கு வந்த ஆயுதங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி கைப்பற்றி விட்டோம் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த கைப்பற்றப்பட்ட கப்பல்ல சுமார் 75க்கு மேற்பட்ட கொள்கலன்கள் காணப்பட்டதாக இந்த செய்தி சொல்லுது. மேலும் இந்த கொள்கலனுக்குள்ள இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ட்ரோன்கள் இருந்திருக்குது, ஏவுகணை ஏவப்படும் தளங்கள் இருந்திருக்குதா, மற்றும் கண்காணிப்பு சாதனங்கள் மற்றும் உளவு பார்க்கும் உபகரணங்கள் உட்பட ராணுவ உற்பத்தி இயந்திரங்கள் போன்றவைகள் எல்லாம் இந்த கொள்கலன்களை வைக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்குது. இது சம்பந்தமாக இந்த ஏடன்ல இருக்கிற அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த கப்பல் ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றப்பட்டது. ஆனால் அந்த விஷயங்களை நாங்கள் யாருக்குமே வெளியிட இல்லை. ஆனால் இப்போது தான் அதன் முழு விவரங்கள் இப்போது தான் வெளியிடுகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வகையில் இந்த அதிகாரிகள் குறிப்பிட்டதாவது, கைப்பற்றப்பட்ட இந்த கப்பல் சீனாவிலிருந்து ஹவுதிகளுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த இடத்தை பார்க்குறீங்க, ஆப்பிரிக்காவில் ஜிபூட்டி என்கிற இடம் ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜிபூட்டி துறைமுகத்தில் அனைத்து வியாபார நடவடிக்கைகளையும் சீனா தான் கவனித்து வருகிறது. அதாவது சீனாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு வரப்படும் பொருட்கள் எல்லாம் ஜிபூட்டி துறைமுகத்தில் தான் இறக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து தான் துறைமுகம் இல்லாத நாடுகளுக்கு தரை வழியாக எடுத்து செல்கின்றார்கள். ஆகவே இந்த ஜிபூட்டி துறைமுகத்தில் அதிக வணிகத்தை செய்வது சீனாவுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. அதாவது இந்த ஜிபூட்டி துறைமுகம் யெமன் நாட்டுக்கு அருகாமையில் தான் உள்ளது. அதாவது செங்கடலுக்கு கிழக்கு பக்கமாக யெமனும், மேற்கு பக்கமாக ஆப்பிரிக்காவுடைய ஜிபூட்டி துறைமுகமும் காணப்படுகிறது. இந்த ஜிபூட்டி துறைமுகத்துக்கு சீனா கப்பல் வந்து செல்லும். ஆனால் எந்த தாக்குதல்களையும் ஹவுதி போராளிகள் செய்வது கிடையாது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கப்பல்கள் அந்த இடத்தில் நடமாடினால் அவற்றுக்கு தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை செங்கடலுக்குள்ளேயே மூழ்கடிக்க செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஆப்பிரிக்காவில் கிழக்கு பகுதியில் ஒரு ஜிபூட்டி ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. இந்த வகையில் சீனாவிலிருந்து வரும் கப்பல்கள் ஜிபூட்டியில் தங்கியிருக்கும் போது இந்த ஜிபூட்டி துறைமுகத்துக்கு சென்ற, அதாவது தங்களுக்கு ரகசியமாக வந்த ஆயுத கொள்கலன்களை ஏற்றி வருவதற்காக ஹவுதிகளுடைய கப்பல் ஜிபூட்டி துறைமுகம்
துறைமுகத்துக்கு சென்றுள்ளது. பின்னர் அந்த கப்பலிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் யெமன் பகுதிக்கு கடலில் வேகமாக விரைந்து நகர்ந்து கொண்டிருக்கும் போது செங்கடலில் தூரத்தே நின்ற இஸ்ரேல் கப்பல் இந்த ஹூதிகளுடைய கப்பலுக்கு தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்போது ஹூதிகளுடைய கப்பல் திசை மாறி ஏடனுக்கு சென்றடைந்ததாம். அதாவது ஏடன் தான் இப்போது யமனுக்குரிய தலைநகரம் என்று தற்காலிகமாக வைத்து நிர்வாகம் நடக்கின்றது. இந்த வகையில் தாக்குதல் காரணமாக ஏடன்ல ஒதுங்கின இந்த ஹூதிகளுடைய கப்பலை இந்த ஏமன் அதாவது ஏடன் அதிகாரிகள் அனைத்து கொள்கலன்களையும் இறக்கி பரிசோதனை செய்தார்களாம். இந்த கொள்கலன்களோட மொத்த நிறை 2500 டொன்னாக இருந்ததாம். அதாவது இந்த ஹூதிகளுடைய கப்பல்ல 75 கண்டெய்னர்கள் இருந்துக்குதாம். எனவே இதை ஏடன் அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கலும் இதுல நான் கூறிய மாதிரி அதிகமான ஆயுதங்கள் அதாவது ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான உதிரிப்பாகங்கள் உட்பட பல பொருட்கள் அங்கிருந்ததாக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த ஏடன் அதிகாரிகள் சொல்றாங்க இந்த கப்பல் ஜிபூட்டி துறைமுகத்துக்கு வந்த சீனா கப்பல்ல இருந்து ஹூதிகளுடைய கப்பலுக்கு அது பரிமாறப்பட்டு பின்னர் ஹூதிகளுடைய கப்பல் தற்போது ஹூதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹுதைதா துறைமுகத்துக்கு இந்த கொள்கலன்களை இவர்கள் கொண்டு செல்ல இருந்ததாகவும் இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாகவே இவை எங்களுடைய ஏடன் துறைமுகத்தில் கரை ஒதுங்கியது, பின்னரே நாங்கள் இந்த கப்பலை கைப்பற்றினோம் என்று விளக்கம் செய்யும் இந்த ஏடன் அதிகாரிகள் மேலும் சொல்கிறாங்க இந்த கண்டெய்னர்களில் இருந்த உபகரணங்கள் எல்லாம் சீனாவிலிருந்து மாத்திரம் வரவில்லை, அவை இந்தியா உட்பட நாடுகளில் இருந்தும் பெறப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுவிட்டு இவை அனைத்தையும் ஈரான் வழியாக கொள்வனவு செய்யப்பட்டு ஹூதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது ஈரான் காசில ஈரான் வாங்குற மாதிரி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆர்டர் பண்ணி பின்னர் சீனா துறைமுகம் மற்றும் இந்தியா துறைமுகத்திலிருந்து பொருட்களை சுமந்து வந்த இந்த சீன கப்பல் ஜிபூட்டி துறைமுகத்துக்கு வந்தது. ஜிபூட்டி துறைமுகத்துக்கு வந்த ஹூதிகளுடைய கப்பல் அவற்றை பெற்றுக்கொண்டு யமனுடைய ஹுதைதா துறைமுகத்துக்கு செல்லும் வழியில் இஸ்ரேல் இடையில தாக்குனதால பாதுகாப்புக்காக ஏடன் துறைமுகத்துக்கு இந்த ஹூதிட கப்பல் சென்றதால அந்த கப்பல்கள் உள்ள கொள்கலன்களை இறக்க சொல்லி ஏடன் அதிகாரிகள் அந்த ஹூதிகளிடம் சொல்ல வேறு வழி இல்லை திறந்து காட்டினர். அவ்வாறு திறக்கப்பட்ட போது மேற்படி ஏராளமான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று யமன் ஏடன் தற்போது செய்தியை வெளியிட்டுள்ளனர். மேலும் யமன் குறிப்பிடுவதாக அதாவது ஏடனை தலைநகரமாக கொண்ட யமன் குறிப்பிடுகிறது இப்போது உலகத்துக்கு ஒரு விடயம் தெளிவாகிவிட்டது. அதாவது ஹூதிகளுக்கு தேவையான ஆயுதங்களை சீனா மற்றும் இந்தியா இன்னும் ஏனைய நாடுகளில் இருந்து பெற்றுக் கொடுக்கும் நாடே ஈரான் தான் என்பது இதன் மூலம் திட்ட தெளிவாகிவிட்டது என்று ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இந்த வகையில் இந்த செய்தியெல்லாம் ஈரானுக்கு தெரிந்திருக்கும். இந்த செய்தியை கேட்ட ஈரான் ஒரு நேரம் நாங்க தான் ஹூதிகளுக்கு அனுப்பினோம் என்று சொன்னாலும் சொல்லியிருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. இதை பற்றி உண்மையா சொல்ல போனா இந்த கப்பல் கண்டுபிடிப்பெல்லாம் ஹூதிகளுடைய ஆயுத வலிமை ஆயுத திறனை பாதிப்பது கிடையாது. அதாவது மொத்த ராணுவ நடவடிக்கைகளில் இவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றா பல ஆண்டுகளாக ஹூதிகள் விரிவான ஆயுத களஞ்சிய சாலைகளை உருவாக்கி வைத்துள்ளார்கள். மேலும் இந்த ஹுதைதா துறைமுகம் முக்கியமாக இருந்தாலும் இன்னும் பல சின்ன சின்ன துறைமுகங்கள் யமன் ஹூதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாம். இவற்றின் ஊடாக பல்வேறு ஆயுதங்களை இறக்குமதி செய்வார்கள் என்பது கிடைக்கப்பெறும் அனைத்து தகவல்களையும் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது இது பற்றிய தெளிவான ஒரு விடயம் எமக்கு புரிய கிடைக்கிறது. சரி சகோதரர்களே, அடுத்து வரும் முக்கியமான தகவல்களோடு இறைவன் நாடினால் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.